ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேம் ஜோனி. நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ரெட் பால் சீரியஸ் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 தான் இது. இதில் 5 சாப்டர் கிட்ட இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் 10 பார்ட் மட்டும் பார்க்கலாம். அதுவா நீங்க பிளாக் ஸ்கொயர் இருக்கானா அவனோட ஃபேக்டரியில எல்லா சர்க்கிளையும் பாக்ஸா மாட்டின்னு இருக்கான். இதே மாதிரி பிளாக் கலர் பாக்ஸ் ஃபுல்லா பண்ணினே இருந்தானா நம்ம சர்க்கிள் என்னமே அழிஞ்சிடும். அப்பதான் சொல்லிட்டு உலகமே பாக்ஸ் ஆயிடும். நம்ம சர்க்கிள் அழியாதுடா, நான் காப்பாத்துறேன்டா உலகத்தை. நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இதான் ஃபஸ்ட்டு லெவல் 1. வாங்க நம்ம போகலாம். எப்படி இருக்கும்னு தெரியல. நான் அப்பப்போ விளையாடினேன். ஒரு சாப்டராக முடிச்சிருக்கேன்னு நான் இது வரைக்கும். இப்போயே அப்டேட் பண்ணிட்டாங்க போல், புதுசாக இருக்குது. ஃப்ரிட்ஜாக வராது. என்ன போனாட்டி விளையாடும் போது தான் அப்டேட் பண்ணிட்டாங்க போல். இதை தள்ளி ஏறணும். இதுதான் ஈஸி காய்ஸ். ஆனால் யார் பெரவ் பிளேயர். சரி, மறக்காமல் லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கு பேசிகிட்டு இருக்க கேஃபில் நம்ம லெவல் 2 வந்துட்டோம். மேலே பார்த்துக்கோங்க 5 ஹார்ட். அதில் ஒரு ஆட்டு போனோன்னே டைமிங் இப்போ ஒரு 17 மினிட்ஸ் ஆகும் ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் ரீஃபில் ஆகுறதுக்கு. ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டார்ஸ் தான் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சிடணும் கரெக்டாக. ஏன்னா ஸ்டார்ஸ் பிடிச்சாதான் நெக்ஸ்ட்டு சாப்டரே போக முடியும். எல்லா ஸ்டார்ஸும் பிடிச்சாதான் ஓரளவுக்கு. அவங்க கேட்பாங்க, ஒரு 50 ஸ்டார்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்ஸ் பிடிச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு சாப்டர் போக முடியும். செகண்ட் லெவலே முடிக்க போகிறோம் போல். செகண்ட் லெவலே முடிச்சிட்டோம். வாங்க தேர்ட் லெவலில் போகலாம். தேர்ட் லெவலில் என்ட்ரி ஆயாச்சு. என்ன தண்ணி தான் இருக்குது. தண்ணியில் கண்டோம் கைசன். தண்ணியில் விளையாடவே வராது அவ்வளோ. இது நான் பாருங்கள். இது தெரியும், நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன். இது வந்து எப்படி தெரியுமா, இது இன்சைட் நான் ஃபோர்ஸாக தள்ளினே போனோம். மேலுக்காக போயிட்டு விட்டுருணும். ஓடி வந்துட்டுனா அதுவே மேலே ஏறி இங்கே வந்துடும். நம்ம ஏறி போயிடலாம் அசால்ட்டா. ஐயோ வந்துடுச்சு. மேலே ஏறா. ஐயோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் பிடிக்கிறேன். சில ஸ்டார்ஸாக பிடிக்க முடியல என்னால். அதெல்லாம் பிடிக்கல, ஓகேவா? ஏன்னா சிலதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஹார்ட்டு போயிடுற அளவுக்கு இருக்குது. அதனால எனக்கு சில ஸ்டார்ஸ்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பிடிக்க பார்க்குறேன். அவ்வளோதான். முடிச்சாச்சா? தேர்ட் லெவல் முடிச்சிட்டோமா? ஃபோர்த் லெவலா? தேர்ட் லெவல் முடிச்சிட்டோம். ஃபோர்த் லெவல் வந்தாச்சு. இங்கே என்ன ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க ஜம்ப் பண்ணலாம். என்ன வரல? இது எடுத்துகிட்டு போய் ஜம்ப் பண்ணுமா? ஓகே. வீக்லி சண்டே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். மறக்காமல் பார்த்துருங்க கைஸ். இப்போ இது மேலே ஏறி அதில் கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஸ்டார் எடுக்கணும். இங்கேருந்து இப்போ அங்கே ஜம்ப் பண்ணணும் கரெக்டாக. ஈஸி கைஸ். இதுதான் செக் பாயிண்ட் வந்தாச்சு. அந்த ஃப்ளாக் இருக்குல்ல, அதான் செக் பாயிண்ட்டு. இது நான் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கீழே வின்ட்டேன். மேலே ஒரு ஆட்டு போயிடுச்சா, இப்போ 4 ஆடுறான். இதுக்கப்புறமாச்சும் கேர்ஃபுல்லாக விளாடணும். இப்போ மிஸ்டேக் பண்ணல, கரெக்டாக தான் போயிட்டேன். ஃபஸ்ட்டு இன்னொரு செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இது எப்படி? இது புதுசாக இருக்குது. இது எப்படி? சரி, காலைல தள்ளின்னு போகலாம் ஃபஸ்ட்டு. கூலி இருக்குது. ஓகே, அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். செத்துறான்ப்பா. அவன் செத்துறத பார்க்கனாலே ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருக்குது. நம்ம அடுத்த சண்டே கிராணி அப்படி இல்லைனா ரெட் பால் பார்ட் 2 போட பார்க்குறேன். இல்லை வேறு ஏதாச்சும் கேம் போட பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன கேம் கமெண்ட் பண்ணாலும் நான் போடுறேன் காய்ஸ், ஓகேவா? நம்ம பேசினே இருக்க கேஃபில் 5th லெவல் வந்துட்டோம். இது இன்னும் ஜம்ப் பண்ணுமா? அச்சோ, ஒரு ஹார்ட் போயிடுச்சு. இப்போ 3 ஹார்ட் ஆகுது. எப்படி ஆட போகிறணும்? இது எப்படி மேலே போகுது? போகலாமா இப்படி? ஓகே. மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ தண்ணியே சுத்தமாக விளையாட தெரியாதே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி, கரெக்டாக போய்டுவேன். கருப்பு சாமியாய். ஐயோ இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போய்ட்டு நினைக்கிறேன். 2 ஆட்டுறோம். 2 ஆட்டினா 3 ஆட்டு சேர்ந்தா ஒரு எனக்கே தெரியல. அவங்க இன்னொன்னுமோ லாஜிக் வச்சு பண்ணுறாங்க. அது அப்பமா கிளியராக சொல்கிறாங்களே. ஒரே ஒரு ஆட்டு. ஐயோ நான் ஒன்று சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு இந்த பிளாக் கலரில் இருக்கான்ல, அவன்கிட்ட நான் என்ன அவன் சைடில் போயிடுச்சுன்னா எனக்கு ஹார்ட்டு குறையும். தப்பிச்சுனா அப்பா, அவன் சைடில் போயிடுச்சுன்னா எனக்கு ஹார்ட்டு குறையும். அவன் மேலே போயிடுச்சா அவன் செத்துருவான். இது எப்படினாலும் ஈஸி தான் இது. ஐயோ 2000 years later. ஐயோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஆட்டு வந்து விளாட்றேன். இப்போ நான் செம்ம காண்டாச்சு தெரியுமா காய்ஸ். இது மேலே எடுத்துக்கலாம். ஓகே, வந்தாச்சு.
சிக்ஸ்த் லெவல் வந்துட்டுமா. இதே நான் கொம்பு வச்சுன்னு கொண்டு வரேன். என்னடா என்கிட்டயே கொம்பு வச்சுன்னு வரியா அச்சன்ல. ஐயோ ஒரு ஹார்ட்டில் அதில் ஒரு ஹார்ட் போச்சு பார்த்தீங்களா. நான் சொன்னேன்ல அவன்கிட்ட போயிட்டு சைடில் போயிடுச்சு எனக்கு ஹார்ட் குறையணும். இது ரொம்ப நேரம் அந்த ஸ்டார் எடுக்க ட்ரை பண்ண வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது மேலே ஏறி எடுக்கணும்னு. அதை ஏறி எடுத்துட்டேன். இப்போ அது வரும், வந்து வெயிட் பண்ணுறதுக்கு அது வரும். வரட்டும் அது மெதுவாக வரட்டும். இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இதை செஞ்சு பாருங்கள் காய்ஸ். பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன லெவல் தண்ணியில்? ஐயோ தப்பிச்சிட்டேன், ஈஸியாக தான் இருக்குது. அடுத்த செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. வெறும் ஒரு ஆட்டில் அதுலேயும் 2 அந்த குட்டி ஹார்ட். ஒரு ஆட்டில் 3 ஹார்ட் இருக்க மாதிரி அதுலேயும் அந்த குட்டி ஹார்ட்டில் வச்சுருவேன். அந்த கொம்பு மண்டையன் செத்துறான், ஜாலி. இப்போ அதை எப்படி எடுப்பேன்? இது மேலே ஏறி எடுக்கணுமா? இது எப்படி நவுத்துவேன்? கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தணுமா? சரி நவுத்திடுறேன். ஐ ஐ ஐ கொஞ்சம் ப்ளீஸ் வந்துரு லைட்டாக அவ்வளோதான். அப்பா இதாச்சு. அப்பா மேலே ஏறியாச்சு. இது நவுத்திடணும் கரெக்டாக. ஆமாம் நவுத்திடணும். ஐயோ விழுப்புது வீந்துச்சுன்னா ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட் லைன் வரா மாதிரி இருக்குமே. இந்த லெவல் மட்டும் ஃபஸ்ட் லைன் வரா மாதிரி இருக்கும். இந்த எத்தனாவது லெவல் விளாட்றேண்ணா அதுவே மறந்துட்டானே. உங்ககிட்ட பேசின கேஃபில் இன்னும் ஜம்ப் பண்ண முடியல. ஜம்ப் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனாவது லெவல் முடிச்சிருக்கேன் நான்? இப்போ எத்தனாவது லெவல் வரேன்? 7th லெவல் வந்துட்டேனா? வேறு லெவல் தான். ஸ்டார் எடுக்கணும். ஐயோ வந்துட்டானா. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. கொம்பு வச்ச மண்டையா உன்னை வச்சு நான் வெயிட் பண்ணேன். ஸ்டார் எடுத்துன்னு தான் போவேன் நான். அப்படியே ஏற முடியுது காய்ஸ். இதை வச்சு அப்படியே ஐயோ அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வச்சு நான் இப்போ ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம். ஐயோ அந்த கருப்பாக இருக்கான். ஐயோப்பா அது ஐயோ ஒரே ஒரு ஆட்டு. நானா ப்ரோ பிளேயர். வேறு ஒரு ஆட்டில் கூட ஆடுவேன் நானா. இது 104 தானே. ஒரு ஸ்டாரு. இது என்னது? இது அந்த சைடு போயிட்டு எடுக்கணுமா? சரி அந்த சைடு ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப்டா. ஐயோ வீந்துடா விளையாடு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக ஆடினேன். மேலே போயிட்டு இப்போ ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். மறுபடியும் நம்ம அந்த லெவல் மட்டும் ஃபஸ்ட் லைன் வந்தால் ஹார்ட்டு ஃபுல்லாகிடுது. இதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஜம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வந்துடலாம். இப்போயாச்சும் கேர்ஃபுல்லாக பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஜம்ப் பண்ணியாச்சு. பறந்துரு சிசி. பறந்துட்டேன். தண்ணியா? ஐயோ இவன் சூப்பர். எப்படி பார்த்தீங்களே அண்ணன் யார்? ஐயோ ஸ்டார் சொல்லுங்கள். பிடிக்கல போல் மேலே இருக்காமிக்குது. 8th லெவல் வந்துட்டேனா? இன்னும் 2 லெவல் தான். இந்த பாட்டு முடிஞ்சிடும். இது மறுபடியும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹார்ட்டு கம்மியாக இருக்குல்ல அங்கே, அதனால தான். எப்படியாச்சும் வீந்துரே. விந்துச்சு. இவனும் நான் கொள்ளணும் பார்க்குறேன். ஒரு ஆட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட் லைன் வந்தேன். மறுபடியும் கொள்ளணும் பார்க்குறேன். அவன் என்ன கொண்டான். சரி அவன் வேணாம், நம்ம அப்படியே குச்சி போயிடலான்னு பார்த்தா இது யாரை வந்து டென்ஷன் வந்து அதுக்கடுத்து நினச்சே வந்துட்டேன். சுற்றிலா இதை எடுத்து விட்டா வீந்துருவானா? இப்போ நான் என்ன பண்ணேன்? சரி இப்போ எப்படி போவேன்? அவன் மறுபடியும் ஃபஸ்ட் லைன் வந்தேன் நான். இப்போ கரெக்டாக அதை குத்துட்டு மேலேயே நின்றுக்கணும். மேலேயே நின்று ஸ்ட்ரெயிட்டாக அவன் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் நான் டேக் 2லே எடுத்துட்டேன். இது என்னது? இது எப்படி? ஓகே முடிஞ்சிச்சு. அந்த என்னது அந்த வீலா அதை கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கடுத்து இதை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனால் அந்த வீல் மேலே ஏறிக்கும்ல. இப்போ பாருங்கள் நான் ட்ரம் எடுத்துகிட்டு போகிறேன். ட்ரம்மா என்னதுடா அது? இப்போ மேலே ஏறிச்சா? இப்போ நான் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவேன்ல. ஒரு ஹார்ட்டில் விளாண்டுருக்கேன் இவ்வளோ நேரம் நான். ஓகே வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்டார் எப்படி நான் எடுக்கிறது? அது உண்மையாகவேவா? நான் பின்னாடி பேக்ரவுண்ட் நினச்சின்னுக்கிறேன். சரி இப்போ எடுக்க முடியுதா பார்க்கலாம். இப்படி வரலையே. அந்த சைடில் என்ன போகணுமோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரல காய்ஸ். இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து அந்த டப்பியா அதை கார்னருக்கு நோத்திட்டு வந்துடலாம். கார்னருக்கு வந்துட்டு இப்போ எதிரி வச்சா கரெக்டாக வரும்ல. ஐயோ எனக்கு இந்த வாட்டி பண்ணிடுறேன். அண்ணன் யார்? பக்கா அவ்வளோதான். ஸ்டார் எடுத்தேன். இப்போ எப்படி ஏறுறது? அதே மாதிரி அந்த விண்டு மில் தான் ஏறணுமா? எப்படா? ஐயோ இந்த வாட்டி கரெக்டாக குச்சிட்றேன் காய்ஸ். குச்சிட்டேன். ஓகே இப்போ 9th லெவல் நான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க காய்ஸ். உங்கள் லைக்குக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பார்க்குறேன். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட சேர்ந்து.
அப்போ போட்டா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என் வீடியோலாம் பார்க்க முடியும். ஐயோ செத்துட்டேனா? 2000 years later. அது நான் அங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கும்னு நினச்சேன். அங்கே ஏதாச்சும் இடம் இருக்கும்னு நினச்சேன். அதனால குடித்தேன். ஆனால் அங்கே எதுவுமே இல்லையே. இப்போ புரிஞ்சிச்சில. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும் கரெக்டாக. இந்த குச்சனை ஓட்டினேன் ஈஸி. ஐயோ ஐயோ இப்போ நானும் கூட சேர்ந்து ஐயோ செம்ம காண்டாகுது. இவன் அழிச்சிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஸ்பீடாக நவுத்தணும். ஸ்பீட் 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 ஸ்பீடு ஸ்பீட்னா அந்த ஸ்பீடுக்கு போயிடாதீங்க. இது வந்து வேகம் வேகம் தமிழ்லேயே சொல்கிறேன். ஸ்பீடு சொன்னால் ஸ்பீடு யூடியூபருக்கு போயிடுவீங்க. ஓகே மேலே ஏறி போயிடணும். இது ஆல்ரெடி விளையாடிருக்கேன். இதுனா கீழே போவோம். இப்படி சுற்றினா மேலுக்கா போவோம். அந்த ஸ்டார்ஸ் எப்படியாச்சும் ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டா போவேன் நான். மேலே மேலே மேலே. ஐயோ இவங்கிட்ட இருக்கா அடி வாங்கல. 2 ஆட்டு போயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஆட்டு போயிருக்கும் எனக்கு. மேலே எகிரி வச்சு நம்ம போயிடலாம். ஓகேவா இந்த வாட்டி. அவ்வளோதான். தண்ணியா? ஐயோ எப்படியாச்சும் குச்சிட்றா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒப்பா ஒரே டேக்கில் போயிட்டேன். இது என்னது? ஐயோ கீழே வெளில போகிறேன் கீழே வெளில போகிறேன். ஐயோ இதுக்கப்புறம் நம்மளால் ஜம்பும் பண்ண முடியாது. இப்போ கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்கள். ஏய் ஜம்ப் பண்ணி அப்பா 9th லெவல் முடிச்சிட்டேன். கடைசியாக ஃபைனல் 10th லெவல் வந்துட்டேன். இது என்னது? இது மேலே குதிக்கணும். மேலே உட்காரணுமா? ஐயோ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஓகே தள்ளு 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 தள்ளு. தள்ளிட்டேன். நான் ஸ்டார் எடுக்கலாமா? ஐயோ ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஒரே ஒரு ஆட்டம் ஆகுது இப்போது. அந்த ஸ்டார் எடுக்க தேவை விட்டுலாம். இல்லைனா கீழே விழுந்து செத்துருவோம். இல்லைனா அந்த ஒரு ஆட்டம் போயிடும். அது நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது நானும். ஓகே வந்தாச்சு. இப்போ மெதுவாக போகலாம் நம்ம. ஓகே இப்போ என்ன தண்ணியா? ஐயோ கடுப்பு. தண்ணியில் அவுட் ஆகிடுவேனே. ஏய் அவுட் ஆகலை. ஸ்டார் கிடைக்கலனா சரி விடுங்க. அவுட் ஆகிடுனா நம்ம வெயிட் பண்ணி வந்துருக்கணும். மறுபடியும் அவுட் ஆகிருப்போம். அது நான் குறிக்கலாமா? ஓ இப்படியா? 2 இருக்கா? ஐயோ மறுபடியும் வந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 3 ஆட்டு கற்றுரும். 3 ஹார்ட் வந்துட்டு கற்றுட்டு வந்தேன். நான் ஸ்டார் எடுக்க தேவையில்லப்பா. நான் வரல அந்த ஸ்டார் எடுக்கிறதுக்கு. ஸ்டார் எடுத்து மறுபடியும் கீழே வெந்து ஹார்ட்டு போய் நான் கஷ்டம் தான் பண்ணணும். வேணாப்பா சாமி வேணாம். இப்போயாச்சும் ஜம்ப் பண்ணிட்டான். ஸ்டார் எடுக்க போயிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போயாச்சும் கரெக்டாக ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வேணா மறக்காமல் இந்த 10 லைக் போட்டுருங்க. பார்ட் 2 வந்துடும். 10 லைக் தான் டார்கெட். பறக்காமல் போட்டுருங்க. அந்த ஸ்டார் எடுக்கவே வேணாம்ப்பா. நான் ஸ்டார் எடுக்க போகணுன்னு செத்துடுறேன். ஸ்டார் எடுக்காமலே போகிறேன். மேலே ஏறியாச்சு. இதுக்கப்புறம் ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது கீழே கரெக்டாக வரும்போது நான் ஜம்ப் பண்ணணும். இவர்தா கருப்பா வந்துட்டான். கருப்பேன் ஐயோ வந்தோடனே என்னை அடிக்கிறான். நான் அவனை வச்சிட்டேன். 2 ஆட்டு போயிடுச்சா? அங்கே ஒரு கருப்பாக இருக்கான். அவனை அப்பா அடிச்சிட்டேன். இப்போ அசால்ட்டாக ஜம்ப் பண்ணிடலாமே. அவ்வளோதான் முடிச்சிட்டேன். கேம் ப்ளே முடிச்சிட்டேன். 10 லெவல் முடிச்சிட்டேன். 11 லெவல் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரி ஸ்டார்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சும்மா. 11 லெவல் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். சரி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். பை பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். பை பாய்.